அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இறை செய்தி வாசிக்கிறீங்களா? இந்த மாதம் மாதாவின் மாதம் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்களா? ஜெபமாலைக்கு அவ்வளோ பவர் உண்டு இல்லையா? இந்த ஜெபமாலையின் மூலமாக நாம் என்னென்ன கேட்குறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்கின்ற நாள் தான் இந்த மாதங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாலை மூலமாக ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் இறை வார்த்தை 1-3 முடிய. என் ஊழியன் யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, இப்போது செவிகொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரூன், அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமறைவு மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றலுக்கு நான் ஆசி வழங்குவேன். பிரைஸ் தி லார்ட். உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். நாம் என்ன துன்பங்கள் துயரங்கள் பட்டாலும் நம் பிள்ளைகள் நம் சந்ததிகள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஒரு சிறு பலனாது நம் பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் வாக்களித்தவர் இறைவன் அல்லவா? நம்மளை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைக்கிறார். ஒருத்தருக்கு யாக்கோப் என்று கொடுக்கிறார், ஒருத்தருக்கு எப்சிபா என்று கொடுக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உயிருள்ள வார்த்தைகளாக நமக்கு தந்து அதன்படியே நம்மளை வாழ வைக்கிறார். அப்போ அந்த வாழ வைக்கின்ற தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும், ஏனென்றால் நாம் தாகமுற்று இருக்கிறோம். தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். தாகமுற்ற நிலம், நம் ஆன்மா வறண்டு போயிருக்கிறதா? தூயாவின் நீர் நமக்கு தேவை புதுப்பிப்பதற்கு இல்லையா? வறண்ட நிலத்தில் நீரோடை ஓடச் செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த வறண்ட நிலம் நம் வாழ்கின்ற வாழ்க்கை பாலைவன வாழ்க்கையாக இருக்கிறதா? பசுமையான வாழ்க்கையாக வாழ்வதற்கு அவர் வழிவகுக்கிறார். அந்த வழிவகுக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் என்ன செய்கிறோம்? அவரை தேடுகிறோமா? பெற்றுக்கொண்ட பிறகு அவரை புறக்கணிக்கிறோமா? அப்படி புறக்கணித்தோம் என்றால் நாம் உண்மையாக அவரை தேடவில்லை, தேவைக்கு மட்டுமே தேடினோம். அதுவும் அவருக்கு தெரியும். நாம் எப்படி எந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் என்பதையும் அவர் அறிவார். எல்லாம் அறிந்தவர் தானே அவர். அதனால் அவர் வருத்தப்படுவது இல்லை. நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்தேன், நீ எனக்கு தர வேண்டியது என்ன தரப்போகிற எனக்கு நீ அப்படின்னு கேட்குறவர் தான் அவர் இல்லையா? அப்படி கேட்கின்ற நிலை வரும்பொழுது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைப்பது போல் இருந்து கிடைக்காமல் போய்விடும் நமக்கு. நாம் இறைவனை மட்டுமே நம்பி இருந்தால் மட்டும்தான் எல்லாம் நிறைவாக இருக்கும். ஏனென்றால் கருப்பையில் உன்னை உருவாக்கி வரும் உனக்கு உதவி செய்வருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். நம்மளை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டவர், பேர் சொல்லி அழைத்தவர் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த பேர் சொல்லி அழைக்கிறது பெரிய பாக்கியம் அல்லவா? இறைவன் நம்மளை கூப்பிடுகிறார் என்றால் அந்த கூப்பிடுதலுக்கு நாம் செவிசாய்க்கிறோமா? நாம் நிறைவாக அதை பற்றி கொள்கிறோமா? அவருக்குள் நிறைவாக வாழ்கிறோமா? அந்த வாழ்க்கை எப்படி வாழ்க்கையாக இருக்கிறது? நிறைகுறை இருந்தால் அவரிடம் ஒப்படைக்கிறோமா? என் நிறை என்ன, என் குறை என்ன என்பதை நீர் எனக்கு எடுத்துச் சொல்வீரா என்று கேட்கிறோமா? அப்படி கேட்டால் கண்டிப்பாக நாம் அவருக்கு நிறைவாக பணி செய்வோம். ஏனென்றால் அந்த பணிதான் நிறைவாக இருக்கும் நமக்கு. இல்லை என்றால் அது நிறைவே இருக்காது. அப்போ நாம் அவரோடு சேர்ந்து நிறைவாக செய்கின்ற பணியை கேட்போமா? ஒரு நிமிடம் சிந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவா, தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவரே. அதனால் எங்களை பேர் சொல்லி அழைத்ததனால் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே என் ஆண்டவர் என்று எல்லா பக்கம் பறைசாற்றும்படி எங்கள் நாவுக்கு கட்டவிழ்த்து எங்களை பேச வைத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நொடி கூட உம்மை விட்டு விலகாத ஆன்மா வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை துவிக்கின்ற நாவு வேண்டும் ஆண்டவரே. அந்த ஸ்துதியில் நீர் மகிழும்படி நாங்கள் செய்யப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி ஓயாது உம்மை மட்டுமே நினைத்து உம்மை மட்டுமே துதித்து உம்மை மட்டுமே போற்றி புகழுகின்ற அந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.